ஏப்ரல் 23, 2026 நடக்க இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இந்தி கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் இன்றைக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகம் பெரியண்ணன் மாளிகையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு எப்படி தேர்தல் களத்திலே பணியாற்றுவது என்பது பற்றி விவாதித்து ஒற்றுமை உணர்வுடன் நமக்குள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து தகவல் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் தகவல் தெரிந்ததாக எடுத்துக்கொண்டு எல்லோருமே இணைந்து ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்று எல்லோரும் பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் ஒற்றுமையோடு 6 தொகுதிகளிலேயும் புதுக்கோட்டை மாவட்டத்திலே வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நம்முடைய தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சி 2க்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து செல்வது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு உரிய பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கல, பிரச்சாரம் பண்ண முடியல, பிரச்சாரம் அதாவது ஒரு இடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால், ரோட் ஷோ நடத்த வேண்டும் என்றால் அதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பு அனுமதி பெற வேண்டும். அது முதல். அடுத்ததாக எத்தனை பேர் வருவார்கள், எவ்வளவு கூட்டம் கூடும் என்பதையும் தெரிவிக்க வேண்டும். 5000 பேர் என்று தெரிவித்துவிட்டு 40,000 பேர் 30,000 பேர் வந்தார்கள் என்று சொன்னால் 5000 பேர் வருவதை எதிர்பார்த்துத்தான் காவல்துறையினர் அங்கே ஆட்களை அனுப்ப முடியும். ஏன் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும்? யார் வருவார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்றாற் போல காவல்துறை அனுமதி கொடுக்கிறது. நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற பொழுது இத்தனை பேர் வருவார்கள் என்று சொல்லுகிற பொழுது காவல்துறை உரிய பாதுகாப்பை தருகிறது. இன்றைக்கு அனைத்துமே தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே இன்றைக்கு தமிழக அரசு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்க முடியாது என்பது உங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். எனவே எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது தேர்தல் ஆணையம் தான் எடுக்க வேண்டும். எனவே இந்த தேர்தல் ஆணைய விதிகளை பின்பற்றுகின்றவர்களுக்கு எந்தவிதமான சிக்கலும் ஏற்படாது. பின்பற்றாமல் விதிமீறல் செய்தால் அதற்கு உரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்காங்க முதல்ல பெட்டிஷன், இப்போ உள்துறை அமைச்சருக்கு கொடுத்திருக்காங்க. வேண்டுமென்றே எதை வேண்டுமென்றாலும் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதை பற்றி நாங்கள் அக்கறைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் வேண்டுமென்று பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதாவது எங்களுடைய திட்டங்கள் அதைத்தான் இன்றைக்கு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறாரே தவிர அவர் புதிதாக ஒன்றையும் செய்யவில்லை. எனவே அதிமுகவின் ஜெராக்ஸ் காப்பி அல்ல, நாங்கள் சொல்லி இருப்பது எல்லாமே நடக்கக்கூடியவை, நடைமுறைப்படுத்தக்கூடியவை. அப்படிப்பட்ட சாதுரியம் உள்ள தலைவர் எங்களுடைய தலைவர். எடப்பாடியினுடைய சாதனை என்ன என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அன்புமணியை போன்ற ஒரு காமெடியனும் வில்லனும் உலகத்தில் இருக்க முடியாது. தந்தைக்கே அவர் வில்லனாக இருக்கக்கூடியவர் மக்களுக்கு எப்படி நல்லவனாக இருப்பார். விமர்சனம் பண்ணியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமிய, மோடிக்கு முரட்டு பக்தரா இருக்காரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி பதில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. கலைஞர் தான் வாஜ்பாய்க்கு முரட்டு பக்தனா இருந்தாரு, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாஜ்பாயை போன்ற ஒரு அமைதியான ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியாது. வாஜ்பாயை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்தார். அவரோடு நட்போடு பழகிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகமே தவிர எந்த விதத்திலும் நாங்கள் சமரசமோ சமாதானமோ செய்து கொள்ளவில்லை. நாங்கள் எங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கையை விட்டுக் கொடுக்காது. அதற்காக ஒரு முறை அல்ல 2 முறை ஆட்சியை இழந்த கட்சி இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு இயக்கமே தவிர வேறு எதுவும் அல்ல. எனவே எங்களுக்கு ஆட்சி பெரிதல்ல, கொள்கைதான் பெரிது. திமுக கூட்டணியில வேட்பாளர்கள் குளறுபடின்னு சொன்னாரு. ஆனா இப்ப வரையும் பாத்தீங்கன்னா பிஜேபி வேட்பாளர் பட்டியலே வெளியிடல. ஈஸ்கோயல் வெளியிட முடியாம நிலை இருக்கு. கருத்து அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அருமையான ஒரு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. 60 புதுமுக வேட்பாளர்களை ஒரே நேரத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். ஆனால் எடப்பாடியால் எதையும் செய்ய முடியவில்லை.
அவரை பொறுத்தவரை தேடி தேடி பார்த்து பழைய முகங்களைத்தான் கொண்டு வந்திருக்கிறார். 2027 போட்டியிட்டவர்களுக்குத்தான் பெரும்பாலான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நிச்சயமான டெபாசிட் போகக்கூடிய தொகுதிகளை எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு தள்ளிவிட்டிருக்கிறார், கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளிவிட்டிருக்கிறார். அங்கே அவர்கள் டெபாசிட் வாங்குவதே சிரமம். டெபாசிட் கிடைக்கக்கூடிய தொகுதிகளை தான் வைத்துக் கொண்டிருக்கிறதாக அவர் நினைக்கின்றார். அங்கேயும் டெபாசிட் போக வைக்கின்ற முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீட் விலக்கு, பூர்ண மது விலக்கு ஆகியவை வந்து நம்ம வந்து திமுக வந்து பிரதான அறிவிப்பா செஞ்சிருந்தோம். ஆனா இந்த இது வந்து அதெல்லாம் மழுங்கடிச்ச மாதிரி மற்ற இடங்களை டைவர்ட் பண்ணி போறோம் என்று நீட் விலக்கோ பூர்ண மது விலக்கோ நீட் விலக்கு குறித்து உச்சமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. வழக்கு வருகின்ற பொழுது அதிலே எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம். மதுவிலக்கு சம்பந்தமாக படிப்படியாக குறைக்கப்படும் என்று சொல்லி குறைத்திருக்கின்றோம். நேற்று பாஜக வந்து குற்றவாளி கூண்டில் திமுக அரசு சொல்லி ஒரு பட்டியல் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது 27 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் வெளியிட்டால் 72 பக்க அறிக்கையை வெளியிட முடியும். எனவே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் என்பது டெல்லியிலே ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது அந்த உண்மை தெரியும். எந்த அளவுக்கு தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆட்சி மாற்றம் உறுதி செய்யும். அத்தனை பேரும் உள்ளே செல்வது உறுதி. தேர்தல் அறிக்கையில வந்து 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன் எடப்பாடி விமர்சனம் பண்ணியிருக்காரு. கார்பரேட் கம்பெனிகள்ட்ட வந்து கமிஷன் வாங்குறதுக்காண்டி தான் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க. ஏன் கார்பரேட் கம்பெனில நாங்க கமிஷன் வாங்கணும்? பொருள்கள் என்ன விலைக்கு கடையிலே விற்கிறதோ அந்த விலைக்குத்தான் பொதுமக்கள் போய் வாங்க போகிறாங்க. இதுக்காக விலையை ஏற்றி யாரும் விற்க போறதில்லை. என்ன, எனவே எப்போதும் என்ன விலை கொடுத்து அவர்கள் பொருளை வாங்குகிறார்களோ அதே விலைக்குத்தான் அந்த பொருளை தங்களுக்கு விரும்பிய பொருளை வாங்கிக் கொள்ளப் போகிறார்கள். எனவே இதில் எந்த விதமான கமிஷனுக்கும் இடமில்லை. எல்லாருமே அதாவது ஆலங்குடியில் நாளை, மற்றவர்கள் எல்லாம் 6ஆம் தேதி.